Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th standard mathsல chapter 2 exercise 2.5ல question number 6 தான் பார்க்க போறோம். Find the middle term தான் find பண்ண போறோம். AP என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா AP வந்து 9, 15, 21, 27 etc 183. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா term 1, term 2, term 3, term 4 இது மாதிரி போயிட்டே இருக்கு. இதுல மிடிலா ஏதாவது ஒரு term இருக்கும்ல, அந்த மிடிலா இருக்கிற term தான் நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 1 2 3 4 5 இப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு டேர்ம் இல்ல, இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா மிடிலா இருக்கிற டேர்ம் என்ன இருக்கு? 3 இருக்கு. இது போல இந்த சீரீஸ்ல மிடில்ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றத முதல்ல ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ டேர்ம் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்மா நம்ம n எடுத்துப்போம். ஸோ என்னோட ஃபார்மா வந்து n ஈக்குவல் டு l மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாக்கு தேவையான வேல்யூஸ்லாம் என்ன? L ஓட வேல்யூ வேணும், A ஓட வேல்யூ வேணும், D ஓட வேல்யூ வேணும். ஸோ L ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வேல்யூ, இதுல இருக்கிற லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? 183. அடுத்து A வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு? 9 கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 9. Dன்றது காமன் டிஃபரன்ஸ். அப்போ D கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T2 மைனஸ் T1, அதாவது செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணும். இங்க செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு? நம்மளுக்கு 15 அப்படின்னு இருக்கா? செகண்ட் டேர்ம் வந்து 15, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 9. ஸோ 15 மைனஸ் 9, 15ல 9 போச்சு அப்படின்னா மீதி நம்மளுக்கு 6. ஸோ D ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6. இதை அப்படியே எடுத்துட்டு வந்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். L ஓட வேல்யூ 183 மைனஸ் A ஓட வேல்யூ 9 divided by D ஓட வேல்யூ 6 plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ 183ல 9 போச்சுன்னா என்ன வரும்? 183ல 9 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 174 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ 174 divided by 6 plus 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 6ஆல 174 கட் பண்ண போறோம். ஸோ அதை டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 174 6ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 2 6 12, பேலன்ஸ் வந்து 5, 4 வருமா? அப்போ 9 6 54, அப்போ 9 டைம் வந்து 54 வந்து 0 ஆயிடும். ஸோ ஆன்சர் என்னன்னு கிடைக்குது? 29. அப்போ 6ஆல 194 கட் பண்ணா நம்மளுக்கு 29 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 29 பிளஸ் 1 டோட்டலா 30. அப்போ இதுல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30 டேர்ம்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 30 டேர்ம்ஸ் மட்டும் இல்லாம அதோட மிடில் டேர்ம் என்ன அப்படின்றத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 30 ஓட மிடில் டேர்ம் என்ன இருக்கும்? 1 2 3 4 அப்படின்னு 30க்குள்ள போனா அதோட மிடில் டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15ம் 16ம் தான் அதோட மிடில் டேர்ம். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? T15ம் T16ம் தான் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நாம T15 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா நல்லா கிளியரா தெரியும். Tn equal to A plus n minus 1 D அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ நாம இப்போ ஃபைண்ட் பண்ண போறது என்ன? T15 ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஏக்கு பதிலா A ஓட வேல்யூ 9 பிளஸ் n-க்கு பதிலா இங்க இருக்கிற 15 போடணும். ஸோ 15 மைனஸ் 1, D ஓட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 பிளஸ் 15ல 1 போச்சு அப்படின்னா 14 இன்ட்டு 6. இப்போ 9 அப்படியே வச்சுட்டு 14யும் 6யும் மல்டிப்ளை பண்ணலாம். 14 6 என்ன வரும்? 84. அதாவது 14யும் 6யும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 84 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 84 கூட 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 84 பிளஸ் 9 93. ஸோ T15 ஓட வேல்யூ வந்து 93 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதே போல நம்ம டேர்ம் 16ம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 30ல மிடில் ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? அது 15ம் 16ம் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது T16 ஃபைண்ட் பண்ணணும். அப்போ T16ன்றது A ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். A ஓட வேல்யூ என்ன? 9 பிளஸ் n ஓட வேல்யூ இங்க இருக்கிற 16 போடணும். ஸோ 16 மைனஸ் 1, D ஓட வேல்யூ ஆல்ரெடி 6. ஸோ 9 பிளஸ் 16ல 1 போச்சு அப்படின்னா 15 இன்ட்டு 6. ஸோ
9 plus 9 அப்படியே வச்சுக்கிட்டு 15 6 மல்டிப்ளை பண்ணுங்க. 15 6 ஆர் என்ன வரும் 90. ஓகேவா 15 6 ஆர் 90. ஸோ 90 plus 9 வந்து 99. இது வந்து T16 ஓட வேல்யூ. அப்போ மிடில் டேர்ம் வந்து நம்மளுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா இங்க மிடில் டேர்ம்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் 2 டேர்ம்ஸ் இருக்கு. என்ன இருக்கு 2 டேர்ம்ஸ். ஒன்று வந்து T15 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா T16 இருக்கு. ஸோ therefore the middle terms are one வந்து 93 இன்னொன்று வந்து 99. ஸோ இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கான மிடில் டேர்ம்ஸ்.